Hey dudes, இந்த வீடியோவில் நம்ம MIUI 12 அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு MIUI 12, MIUI 11, கஸ்டம் ரோம் இந்த மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் ரிலேட்டடான கமெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த டவுட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து போட்டு Pkam worlDன்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த கமெண்ட்டை வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு வேல்யூபிளான ஒரு ஆன்சர் வந்துட்டு நான் வீடியோவாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு Pkam worlDன்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு உங்களோட டவுட்ஸை வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து டெக்னிக்கலாக நம்ம சேனல் பேஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லா டவுட்ஸும் நீங்கள் கேட்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முன்ன சொன்ன மாதிரி தான் Redmi Note 7, Note 7Sக்கு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஆகஸ்ட்டில் எனி டைமில் வரலாம். ஸோ இன்றைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த ஆகஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறக்குள்ளாட்டி உங்களுக்கு வந்துடும். ஸோ Note 7 Proக்கும் அதே மாதிரி தான், Note 8க்கும் அதே மாதிரி தான். Note 8 Proக்கு ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. Note 8க்கும் எண்ட் ஆஃப் ஆகஸ்ட்டில் வந்துடும். ஸோ Note 9 Proக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரிலீஸ் வந்துட்டு ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே பண்ணிடுவாங்க. ஒரு சிலருக்கு கிடச்சிருக்கும், ஒரு சிலருக்கு கிடச்சிருக்காது. ஸோ பார்ஷியலாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பார்ஷியல்னால் ஒன்றும் இல்லை, சம் யூசர்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது அதர் டிவைஸ்ன்னு பார்க்கும்போது Redmi 6 சீரியஸ், 5 சீரியஸ், 7 சீரியஸ், அதாவது Redmi 7, 7A, 8A, Redmi Note 5 Pro இவங்களுக்குலாம் செப்டம்பரில் வந்து ஸ்டார்டிங் ஆகும். ஸோ நான் அப்போ வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா Redmi Note 8 Proக்கு வந்து பப்ளிக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இவ்வளோ நாள் வந்து பார்ஷியல் ரிலீஸ் பண்ணாங்க, இப்போ தான் பப்ளிக் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எண்ட் யூசர் வரைக்கும் உங்களுக்கு இந்த அப்டேட் கிடச்சிரும். அப்படியும் வரலைன்னா நீங்கள் வந்து மேனுவலாக பண்ணிக்கலாம். ஸோ Poco X2க்கும் நேற்று பண்ணிட்டாங்க, ஃபுல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பார்ஷியலாக ரிலீஸ் பண்ணவங்க, ரிலீஸ் ஆகாதவங்க, இல்லை உங்களுக்கு வந்து அப்டேட் வரல அப்படின்னா நீங்கள் OTA யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த OTA பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு Note 8 Proவில் 11.0.4 இருந்தால் இந்த OTA அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த ரெண்டு லிங்க்கையும் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து TWRP, அதாவது கஸ்டம் ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஸோ Poco X2 பார்த்தீங்கன்னா 11.0.11.0 இருந்தால் நீங்கள் வந்துட்டு OTA போட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டம் ரெக்கவரி இருந்தால் கஸ்டம் ரெக்கவரிலையும் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி Redmi Note 7Aக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது 11.0.2. இதோட OTA பார்த்தீங்கன்னா எதுக்கு சப்போர்ட் ஆகும்னா 11.0.1. இதில் என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆகஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சம் யூசர்ஸ்க்கு தான் வந்திருக்கும், பார்ஷியல் ரிலீஸ்டு. ஸோ பப்ளிக் ரிலீஸ் வரல. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா OTA வந்து எடுத்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190 MB வரும். ஸோ நீங்கள் வந்து அப்டேட் பேக்கேஜ் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா MIUI 12 சைனா பீட்டா வெர்ஷன் 20.8.20 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.